சாய்ராம். ஜெய் சாய்ராம். அன்பு சாய் சொந்தங்களே, அருமை பாபாவின் பந்தங்களே, நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக, நலமாக, ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாவிடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன். அன்பு சாய் சொந்தங்களே, அநேக பிரார்த்தனைகளை காலையிலிருந்து இந்த நேரம் வரை நாம் கூட்டாக பிரார்த்தனைகளை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பிரார்த்தனை கோபுரத்திலே நீங்கள் அனுப்புகின்ற ஒவ்வொரு பிரார்த்தனையையும் அப்பாவிடத்திலே சமர்ப்பணம் செய்கிறோம். காலையிலே பிரம்ம முகூர்த்தத்திலே, அதன் பிறகு பாபாவிடத்திலே வந்து செய்யப்படுகின்ற பிரார்த்தனைகளால் எல்லாம் கைகூடும் என்பது நிச்சயம். நாம் இந்த பிரார்த்தனைகளை மட்டும் செய்யாமல் இந்த ஆன்மீக விஷயங்களிலே, இந்த ஆன்மீக வழிபாட்டு முறைகளை நாம் அறிந்து கொண்டு சிந்தனை செய்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில இன்றைக்கு பூரண கும்பம், கலசத்திலே பூரண கும்பத்தை வைத்து அதன் மீது தேங்காயை ஏன் வைக்கிறோம்? அந்த பூரண கும்பம், கும்ப கலசத்தின் மீது தேங்காய் வைப்பது ஏன் என்பதை இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். ஒரு புதிய வீடு கிரக பிரவேசம், ஆலயத்தினுடைய திருவிழா, கும்பாபிஷேக விழா மற்றும் பல முக்கியமான விழாக்களில் இந்த பூரண கும்பம், அந்த கும்ப கலசத்தின் மீது மட்டை தேங்காய் வைக்கப்படுகிறது. அதற்கான தாற்பயம் என்ன என்பதை நாம் இந்த பதிவிலே நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். பலருக்கு பலவிதமான சந்தேகங்கள் அடிக்கடி தோன்றும். அந்த வகையிலே அநேக அன்பர்கள் என்னிடத்திலே கேட்டதற்கு இணங்க இன்றைக்கு இதை நான் சொல்லுகிறேன். நாம் கும்பம் வைக்கின்ற பொழுது ஏன் தேங்காயை கும்பத்தின் மீது வைக்கிறோம்? ஏன் வைக்கிறோம்? வேறு காய்களோ பழங்களோ ஏன் வைப்பதில்லை என்பதனுடைய விளக்கத்தை நாம் பார்க்க போகிறோம். முதலில் கும்பம் அல்லது கலசம் வைத்து பூஜை செய்வதனுடைய பொருளை நாம் புரிந்து கொள்வோம். மனிதன் உயிர் வாழ தேவையானது தண்ணீர். நீரின்றி அமையாது உலகு என்கிறார் வள்ளுவர். நீரை வைத்துத்தான் அடியனும் கூட இந்த கிரியா ஹீலிங் என்கின்ற அந்த முறையை நான் கையாண்டு வருகிறேன். நீருக்கு கேட்கின்ற சப்தத்தை கேட்கின்ற சக்தி இருக்கிறது. ஒரு சக்தியை கடத்தக்கூடிய சக்தி இருக்கிறது. ஒரு மந்திரத்தினுடைய சொல்லை அதை உள்வாங்கி எதிரில் இருக்கிற அந்த அன்பர் கேட்கின்ற பொழுது அவருடைய தன்மைகளை, அவருடைய குணாதிசயங்களை மாற்றக்கூடிய ஒரு வல்லமை நீருக்கு இருக்கிறது. நீர் இல்லாமல் நாமே இல்லை. நமக்குள்ளாக 75% நீர் இருக்கிறது என்று வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அந்த நீரிலே இறைவனுடைய ஆவாகனம், அந்த கலச நீரிலே இறைவனுடைய ஆவாகனம் செய்வதற்காக கலசம் வைத்து நாம் பூஜை செய்கிறோம். இந்த கலசத்தின் மூலமாக இறைவனை நாம் உருவகப்படுத்துகிறோம். ஒரு சொம்பு அல்லது குடத்திற்கு நூல் சுற்றி அதிலே நீரை நிரப்பி அதிலே ஏலக்காய், லவங்கம், பச்சை கற்பூரம் முதலிய வாசனை திரவியங்களை போட்டு அந்த மேலே, அதன் மேலே லட்சுமி கடாட்சம் நிறைந்த அந்த மாவிலை வைத்து அதன் மீது தேங்காயை வைத்து பூஜிக்கிறோம். இந்த பூஜைகளை செய்கிறோம். கலசம் வைக்க பித்தளை அல்லது தாமிர செம்பினை பயன்படுத்துகிறோம். காரணம், இந்த உலோகங்கள் எளிதிலே ஈர்ப்பு சக்தி இருக்கிறதாக இருக்கிறது. இயற்கையிலே அந்த இயற்பியல் கடத்திகள் என்று சொல்வார்கள். ஆங்கிலத்திலே கண்டக்டர்ஸ் என்பார்கள். கண்டக்டர், செமி கண்டக்டர் என்று சொல்கிறார்களோ அதுபோல கண்டக்டர் என்று சொல்வார்கள். வெளியே உச்சரிக்கப்படுகின்ற அந்த மந்திரங்களை ஏற்கனவே சொன்னது போல உள்ளே ஈர்த்து கொடுக்கின்ற அந்த திறன் படைத்தவை இறைவனுடைய உடல் இது. ஆக இந்த பாத்திரங்களையும் அதன் மேல் சுற்றப்படுகின்ற நூலினுடைய நாடி நரம்புகளாகவும் அதிலே நாம் பொருள் கொள்கிறோம். அந்த ஏலக்காய் தூள் முதலான வாசனை பொடிகள் ஆதார சக்தியாக கருதப்படுகிறது. அறிவியல் ரீதியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த குரோமோசோம், ஜீன்கள், டிஎன்ஏ, ஆர்என்ஏ என்று சொல்லுகிறோமே, அதுபோல அந்த கலச சொம்பு அல்லது குடத்தின் மேலே மாவிலையை செருகி அதன் மேல் தலைப்பகுதியாக தேங்காயை நாம் வைக்கிறோம். மற்ற இலைகள் எல்லாம் மரத்தில் இருந்து பறித்தவுடன் காய்ந்து போய்விடும். ஆனால் மாவிலை குறைந்தபட்சம் 4 நாட்களாவது அப்படியே இருக்கும்.
அதனால் மட்டும் மாவிலையை கலசத்திற்கு பயன்படுத்துகிறோம். மாபரம் என்பது அஞ்ஞானத்தை போக்கி மெஞ்ஞானத்தை தர வல்லது. மற்ற காய்களுக்கு இல்லாத சிறப்பு தேங்காய்க்கு மட்டும் என்ன என்று எண்ணுகிறீர்கள்? தேங்காய்க்கு மட்டுமே 3 கண்கள் அமைந்திருக்கின்றன. இறைவனுக்கு திருநாமங்களை சொல்லி அர்ச்சனை செய்கின்ற பொழுது சோம சூரிய அக்னி லோசனாய நமக, எப்படி சோம சூரிய அக்னி லோசனாய நமக என்று சொல்லி உச்சரிக்கிறோம் நாம் பூஜையின் பொழுது. லோச்சனம் என்று சொன்னால் கண்கள் என்று பொருள். அதாவது வலது கண் இடது கண், வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன், மூன்றாவதாக அக்னி என்று அழைக்கப்படுகின்ற இந்த நெற்றிக்கண். இந்த 3வது கண்ணை திறக்கின்ற வல்லமை படைத்தவன் இறைவன் மட்டுமே. இந்த 3 கண்களும் இறைவனுக்கு அமைந்திருப்பதால் அத்தகைய 3 கண்களை உடைய தேங்காயை நாம் தலைப்பகுதியாக உருவகப்படுத்தி கலசத்திற்கு நாம் வைக்கிறோம். அந்த நார் பகுதியை தலைமுடியாக கருதுகிறோம். நார் இருக்கிறதல்ல, அதை தேங்காயை உடைத்தவுடன் குடுமியை பீத்து போடு என்று தானே நாம் பெரியவர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த தேங்காய் நாரை பீத்து போடு என்று யாரும் சொல்வதில்லை. குடுமி என்றுதான் அந்த வார்த்தையில் தான் நாம் அதை சொல்லுகிறோம். அந்த வார்த்தை தலையிலே உள்ள குடுமிகளுடைய இணைப்பு தானே அதுதான். நம்மையும் அறியாமல் தேங்காயை மனிதனுடைய தலையாகவே பார்ப்பது என்பது நமக்குள் ஊறிவிட்டது என்பதற்கு இதைவிட வேறு சாட்சி என்பது தேவையில்லை. கலசம் வைக்க சொம்பு கிடைக்கவில்லை என்றால் கூட வெறும் தேங்காயை மட்டுமே வைத்தே இறைவனை ஆவாகனம் செய்ய இயலும். ஏன் என்று சொன்னால் இயற்கையாகவே தேங்காய்க்குள்ளாகவே ஆதார சக்தியான நீர் உள்ளே இருக்கிறது. அதுவும் சுவை மிகுந்ததாக இருக்கிறது. அது இயற்கையான நீர், இறைவனுடைய நீர். வேறு எந்த காய்க்கும் இல்லாத சிறப்பு தேங்காய்க்கு இருப்பது தற்போது புரிந்திருக்கும் உங்களுக்கெல்லாம். கலசத்திலே இறைவனை உருவகப்படுத்துகின்ற பொழுது அந்த இறைவனுடைய தலைப்பகுதியாக இருப்பதற்கு தேங்காய் தான் பொருத்தமானது என்பதை நம்முடைய முன்னோர்கள் அறிந்து வைத்திருக்கிறார். அந்த காரணமும் இதுதான். இந்த கும்ப கலச நீரானது புனித நீராகவும் அனைத்து பூஜைகளுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. கும்ப கலசத்திலே ஆவாகனம் செய்யப்பட்ட புனித அந்த நீர் கும்பாபிஷேக காலத்திலே கோபுர கலசத்திற்கும் மூலவருக்கும் திருமஞ்சனம் செய்யக்கூடிய புனித நீராக பயன்படுத்தப்படுகிறது. இந்த கிரக பிரவேச காலத்தில் கும்பர் கலச நீரானது வீடு முழுவதும் தெளிக்கப்பட்டு எப்படி ஒரு கோவிலை நாம் புனிதப்படுத்துகிறோமோ அதுபோல பல்லாண்டு வாழப் போகின்ற புதிய இந்த வீட்டிற்கும் இந்த புதிய புனித நீரானது தெளிக்கப்பட்டு புதிய வீடானது புனிதமடைகிறது. வெறும் வாழைப்பழம் மற்றும் தேங்காய் இரண்டும் வாழ்க்கையினுடைய சுழற்சியினுடைய இறுதி நிலையை எடுத்து காட்டுகின்றன. இந்த நிலைக்கு அப்பால் வாழைப்பழங்கள் மற்றும் தேங்காய் இரண்டிற்கும் மறுபிறப்பு என்பது இல்லவே இல்லை. அதே சமயம் மற்ற பழங்கள் விதைகள் மூலம் அவற்றினுடைய இனப்பெருக்கத்தை தொடர்கின்றன. எனவே இந்த இரண்டும் இறுதி அபிலாஷையான மோட்சத்தை குறிக்கின்ற பூஜையில் மிகவும் சாதகமான ஒரு பிரசாதமாக கருதப்படுகிறது. ஆகவே நாம் அனைவரும் இந்த தேங்காயினுடைய இந்த பயனை, இந்த கலசத்தினுடைய தாத்பரியத்தை புரிந்து கொண்டோம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவிலே சந்திப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம், வெற்றி பெறுவோம். வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். உங்கள் சாய்ராம்ஜி, வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து. ஜெய் சாய்ராம்.